செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் துப்புரவு பணியில் மாணவிகளை ஈடுபடுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்தலூர் கிராமத்தில் செயல்படும் பெண்கள் பள்ளியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகுப்பு மாணவிகளை துப்புரவு பணி செய்ய கட்டாயப்படுத்துவதாக கூறப்படுகிறது. மாவட்ட கல்வி அலுவலர்கள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளியில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வரும் பள்ளிக்கு 3 கார்களில் வந்த அதிகாரிகள் ஆவணங்களை தணிக்கை செய்தனர். பள்ளி நிர்வாகம் தாக்கல் செய்த ஜிஎஸ்டி வரி தொடர்பாக ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனை நடந்ததாக கூறப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கோவில் குளத்தில் மீன்கள் செத்து மிதந்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். அண்ணாமலைநாதர் கோயில் குளத்தில் வளர்க்கப்பட்ட மீன்கள் இறந்து கரை ஒதுங்கியது குறித்து நகராட்சி நிர்வாகத்திற்கு மக்கள் தகவல் அளித்தனர். இதையடுத்து நகராட்சி அதிகாரிகள், மீன்வளத்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் ஆகியோர் நேரில் விசாரணை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து குளத்தின் நீர் மற்றும் இறந்த மீன்களை சேகரித்து ஆய்வுக்காக அனுப்பியுள்ளனர். மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை சீரமைப்பு பணிக்கு பழைய தார் சாலையை சுரண்டி அதே ஜல்லிக்கற்களை மீண்டும் பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் 148 கிலோமீட்டர் தூரத்திற்கு பழைய தார் சாலையை பெயர்த்து புதிய தார் சாலை அமைக்க ஒப்பந்தம் விடப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் பல பகுதிகளில் பழைய சாலையில் உள்ள ஜல்லிக்கற்களை மீண்டும் பயன்படுத்துவதால் சாலை தரமில்லாமல் இருப்பதாக வாகன ஓட்டிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மூட்டை மூட்டையாக கொட்டப்படும் இறைச்சி கழிவுகளால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பழவேலி மற்றும் இருங்குன்றப்பள்ளி பகுதிகளில் உள்ள இறைச்சி கடைகளின் கழிவுகளை நெடுஞ்சாலை ஓரத்தில் கொட்டுகின்றனர். இதனை நாய்களும் காகங்களும் சாலையில் இழுத்து போடும் நிலையில் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயமும் உருவாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே குடும்ப பிரச்சினை காரணமாக கத்தியால் வெட்டப்பட்டதில் தலையில் பலத்த காயமடைந்த 9ஆம் வகுப்பு மாணவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஓங்குப்பத்தைச் சேர்ந்த குமார் என்பவருக்கும் அவரது தம்பி சுரேஷ் பாபு என்பவருக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குமாரின் மகள் பூஜா ஸ்ரீயை சுரேஷ்குமாரும் அவரது மனைவி மேகலாவும் தாக்கிவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சுரேஷ்குமாரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்குடி அருகே ஆத்தங்குடியில் டாஸ்மாக் கடை திறக்க தாமதமானதால் நீண்ட வரிசையில் குவிந்த மது பிரியர்களால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் உள்ள மதுக்கடையை பகல் 1 மணிக்கு மேல் திறக்க அதிகாரிகள் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. 12-20 மணிக்குள்ளாகவே ஏராளமானோர் கூடியதால் கடை திறக்கப்பட்டு விற்பனை நடைபெற்றது. வலுப்பு அதிகாரம் சரிங்களா, காக்காவளி போகணும். டயத்துக்கு குடிச்சான் இப்படி கடையை லேட் பண்ணாங்கன்னா என்ன சார்? கரூர் மாவட்டம் குடித்தலையில் உள்ள ஹோட்டலில் உணவு வாங்கிவிட்டு பணம் தராமல் உரிமையாளருடன் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். காலை 11 மணி அளவில் மது மற்றும் கஞ்சா போதையில் வந்த 2 இளைஞர்கள் புரோட்டா பார்சல் வாங்கிக் கொண்டு பணம் தராமல் சென்றதுடன் மீண்டும் வந்து தோசை கேட்டதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து ஹோட்டல் உரிமையாளர் கந்தசாமி பணம் கேட்ட நிலையில் இளைஞர்கள் அங்கிருந்த பொருட்களை உடைத்து ரகளையில் ஈடுபட்டனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை எழும்பூரில் சிஆர்எஸ் மெக்னிக்கல்ஸ் ரோட் நியாய விலைக் கடை புதிய பூபதி நகருக்கு மாற்றப்பட்டது. தாஸ்புரம், ஓசாங்குளம் ஹவுசிங் போர்டு மற்றும் புதிய பூபதி நகர் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் சிஆர்எஸ் மெக்னிக்கல்ஸ் ரோடு நியாய விலைக் கடைக்கு சென்று வருவதில் சிரமம் இருந்ததால் நியாய விலைக் கடையை இடமாற்றி தரும்படி கோரிக்கை விடுத்தனர். அதன்படி புதிய பூபதி நகரில் உள்ள புதுப்பிக்கப்பட்ட கட்டடத்திற்கு மாற்றப்பட்ட நியாய விலைக் கடையை எம்எல்ஏ பரந்தாமன் திறந்து வைத்தார். ஹமாஸ் அமைப்பினரால் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் திடீரென இஸ்ரேல் நாடாளுமன்றத்திற்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேலில் ஹமாஸ் படையினர் தாக்குதல் நடத்தினர். போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் ஹமாஸ் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் நெதன்யாகு தலைமையிலான அரசின் தோல்வியே உயிரிழப்புகளுக்கு காரணம் என கூறி நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்து போராட்டம் நடத்த முயன்றனர். அவர்களை பாதுகாவலர்கள் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் திமுகவினர் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வில் திமுக கவுன்சிலர் ஜாகிர் ஹுசேன் நகர்மன்ற தலைவரான சுசிலாவின் கையை பிடித்து விளையாடியது விமர்சனத்திற்கு உள்ளானது. வளையல்களை எடுத்து விளையாடியவரை அருகே இருந்த மற்றொரு கவுன்சிலர் தடுத்தார். இந்நிலையில் அவரை முன்னிலைப்படுத்தவே முன்பக்கம் இழுக்க முயன்றதாக ஜாகிர் ஹுசேன் விளக்கமளித்தார். விழுப்புரம்
விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்த அமைச்சர் பொன்முடி அங்கு படிக்கும் மாணவர்களிடம் ஓரிரு வார்த்தை ஹிந்தியில் பேசினார். தொடர்ந்து அப்பகுதியில் நடைபெற்ற நோன்பு நிகழ்ச்சியிலும் அமைச்சர் பொன்முடி பங்கேற்றார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் குளிர்பானம் அருந்திய ஒருவர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. படக்கராய் கிராமத்தைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுவனும் கடையில் இருந்து வாங்கிய குளிர்பானத்தை குடித்துள்ளனர். சிறிது நேரத்தில் இருவரும் வாந்தி மயக்கம் எடுத்த நிலையில் அக்கம்பக்கத்தினர் அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பழனிசாமி வழியிலேயே உயிரிழந்த நிலையில் சிறுவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வம்பாக்கீரப்பாளையத்தில் அங்காளம்மன் கோவில் மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு மும்மதத்தினர் சார்பில் அன்னதான விழா நடத்தினர். வீரமாமுனிவர் பள்ளியின் முன்னாள் மாணவர்களும் வம்பாக்கீரப்பாளையம் கிராம பஞ்சாயத்தாரும் அன்னதான விழாவை நடத்தி அனைத்து தரப்பினருக்கும் அன்னதானம் வழங்கினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மலர்ச்சந்தையில் கேந்திப்பூவின் விலை கடும் வீழ்ச்சியால் விவசாயிகள் விரக்தியடைந்தனர். முகூர்த்த நாட்கள் மற்றும் திருவிழாக்கள் பெரிய அளவில் இல்லாததால் பூக்கள் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. குறிப்பாக கேந்திப்பூ 1 கிலோ 5 ரூபாய்க்கு விலை போனதால் விவசாயிகள் கொண்டு வந்த பூக்களை சாலையில் வீசி சென்றனர். மல்லிகைப்பூ கிலோ 450 ரூபாய், செவ்வந்திப்பூ 150 ரூபாய் என விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. ஓசூரில் சரக்கு ரயில் தடம் புரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெங்களூருவில் இருந்து சேலம் நோக்கி காலியாக சென்ற பெட்ரோல் டேங்க் சரக்கு ரயில் ஓசூரில் புதிதாக போடப்பட்ட ரயில் பாதையில் சென்றபோது விபத்தானது. 52 டேங்கர்கள் இணைக்கப்பட்டிருந்த சரக்கு ரயிலில் இருந்து ஒரு டேங்கர் பகுதி மட்டும் தடம் புரண்டது. இதையடுத்து சரக்கு ரயில் பெங்களூருவுக்கு திருப்பிவிடப்பட்டு தடம் புரண்ட டேங்கரை மீட்கும் பணியை மேற்கொள்ளப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா சாமி தரிசனம் செய்தார். பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் கோயிலில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா, நடிகர் ஆடுகளம் நரேன் ஆகியோர் வழிபாடு நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே மேலப்பட்டையில் பிளீச்சிங் பவுடர் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சமுதாய கூடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயை அணைத்தனர். சமுதாய கூடத்தில் இருந்த அனைத்து பொருட்களோடு 5 டன் பிளீச்சிங் பவுடரும் சேதமானது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சாலையில் அமர்ந்திருக்கும் நபரை மதுபோதை ஆசாமி தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. துணி வியாபாரம் செய்ய வந்த வடமாநில தொழிலாளி சாலையோரம் அமர்ந்திருந்ததாக கூறப்படுகிறது. அதே பகுதியைச் சேர்ந்த கதிர் என்பவர் மதுபோதையில் வடமாநில தொழிலாளியை வம்பிழுத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதை தடுக்க வந்த தனது மனைவியையும் கதிர் கல்லால் தலையில் தாக்கியுள்ளார்.